வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் சர்க்கரை, 1 கப் துருவின தேங்காய், தேவையான அளவுக்கு எண்ணெய், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு. இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் பவுலில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் கொதி வந்துடும். இது லைட்டாக பபிள்ஸ் மாதிரி எழும்புற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ தான் சூடாகிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு அளவுலாம் தேவையில்லை. நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம அளவு வச்சு வீட்டில் பிணைவோமோ அதே இது தான். இப்போ இந்த மாவில் நான் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூடு ஆற விட்டு பிணைய ஆரம்பிக்கிறப்ப சரியாக இருக்கும். இது வந்து நான் நார்மல் பச்சரிசி மாவு தான். நான் வந்து வேறு எதுவும் பிராண்டட் அரிசி மாவுலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ரேஷன் பச்சரிசி மாவை நல்லா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு எடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்த மாவு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பிணைய வருது பாருங்கள். இந்த ஒன்று போல் நம்ம ஈவனாக ஒரு மாவு விடாமல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். உருட்டிடணும் நல்லா. நீங்கள் சப்பாத்தி பந்து போல் அப்படியே வர ஆரம்பிச்சிரும். நான் இப்போ இந்த வெது சூடு தான் இருக்குது கைக்கு, அதுலேயே நான் பிணையிறேன். இங்கே பார்த்தீங்களா ஈவனாக பந்து மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சப்பாத்தி மாவு தான். இதுக்கு நீங்கள் அளவு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம வைக்கிற அளவு தான். அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா பரட்டி வச்சிட்டிங்கன்னா ஒட்டாது, நல்லா அப்படியே ஈவனாக இருக்கும். சரி, இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பவுலில் வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு சுகர் கூட போட்டால் பிடிக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக போட்டால் பிடிக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த அச்சில் ஒன்று போட்டு காமிக்கிறேன், ப்ளைனாக ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் எண்ணெய் தடவில்லைன்னா அந்த மாவு வந்து அந்த இதிலே ஒட்டிடும். இது மாதிரி கொழுக்கட்டை அச்சு வந்து இந்த பாத்திர கடைகளில் இந்த பிளாஸ்டிக் சில்வர்லலாம் கிடைக்கும், அலுமினியம் இதில் கூட கிடைக்கும் நிறையா பேட்டர்னில். இது மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விரல்லே நீங்கள் அமுக்குனீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா உள்ள, இதில் வந்து நம்ம இந்த தேங்காய் ஸ்டஃப் பண்ணிடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ மீதி இருக்க மாவில் கொஞ்சமாக உருட்டி இது மேலே ப்ரெஸ் பண்ணி விடலாம். எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷேப்போடு அழகாக வந்துருச்சு. இப்போ நான் நார்மலாக கையில் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாடல் கொழுக்கட்டையும் ரெடி.
நீங்கள் என்னென்ன பேட்டர்னில் விரும்புகிறீங்களோ உங்கள் டிசைனுக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி எடுத்துடுறேன். நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அடியில் தண்ணி ஊற்றி அது நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அந்த வேக வச்ச நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல இதை இதில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும் கொழுக்கட்டை. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். வெந்து வர விட்டு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக தண்ணி தொட்டு நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. அதுதான் இதோட பதம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். அதோடு பார்த்தீங்கன்னா நான் தினம் வீடியோஸ் போடுறத அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.